Hi guys, welcome back to our channel சிபி குமார் vlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். சதர்ன் ரயில்வேயோட லாஸ்ட் டீசல் ரயில்வே செக்ஷன், தமிழ்நாட்டோட லாஸ்ட் டீசல் ரயில்வே செக்ஷன், திருச்சி டிவிஷனோட லாஸ்ட் டீசல் ரயில்வே செக்ஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் எந்த அளவு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்க ட்ரெயின் தான் இந்த ரூட் டைவர்ட்டட் 16848 செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ். மதுரை டு மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா ஜூலை 15 டைவர்ஷன் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு ட்ரெயினோட அரைவலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. VAP 1 லோகோமோட்டிவோட அரைவ் ஆயிட்டு இருக்குது. இங்க காரைக்குடியில VAP 1க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டீசல் லோகோமோட்டிவ் அட்டாச் பண்ண போறாங்க. ஏன்னா காரைக்குடி டு பட்டுக்கோட்டை டீசல் ரயில்வே ரூட்டா இருக்குது. பட்டுக்கோட்டை டு திருவாரூர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கமிஷனிங் எல்லாம் முடிச்சு அந்த ரூட்ல ஏற்கனவே எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் வச்சு குட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க சூப்பரான ஜர்னியை காரைக்குடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 72 கிலோமீட்டர்ஸ் பட்டுக்கோட்டையில இருந்து காரைக்குடி வரைக்கும் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியா ரூட் டைவர்ட்டட் ட்ரெயினுக்குமே எல்லா ஸ்டாப்புமே கொடுத்திருக்காங்க. அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருவாரூர், பேரளம்னு எல்லா ஸ்டாப்பிங்லயும் நின்று தான் மயிலாடுதுறைக்கு போகுது. காரைக்குடி ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 4 ரோட்ல இருந்து வர அந்த லைன்ல ஜாயின் பண்ணி நம்ம போக போறோம். இந்த இடம் தாங்க காரைக்குடிய ஒரு ஜங்ஷனா பிரிக்கிற இடம். ரைட் சைடுல போற ட்ராக் பாத்தீங்கன்னா நம்ம போற பட்டுக்கோட்டை திருவாரூர் ட்ராக், அதே லெஃப்ட் சைடு போற ட்ராக் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை திருச்சி வழியா போற ரயில்வே ட்ராக். இந்த ரெண்டு ட்ராக்குமே இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் அப்படியே சவுத்துல பாத்தீங்கன்னா மானாமதுரை ரூட்ல அது டைரக்டான ரூட்டா போயிடும். திருச்சியில இருந்து மானாமதுரை போறது. பட்டுக்கோட்டையில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் பாத்தீங்கன்னா வயரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அறந்தாங்கி டு காரைக்குடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா போல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி வயரிங் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பாத்தீங்கன்னா போல்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஃபேஸா வயரிங் நடந்துட்டு இருக்குது. அறந்தாங்கில இருந்து வயரிங் நடந்துட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னா தான் முடிச்சு கடைசியா காரைக்குடில இருந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த காரைக்குடி டு கண்டனூர் புதுவயல் ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய முந்திரி காடுகள் பாத்தீங்கன்னா இந்த கேப்ல இருந்து இருக்கும். இந்த ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இடையிலயே பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய முந்திரி காடுகள் இருக்குது. டிஎம்டி ரோரிங்கோட இந்த ஒரு ஜர்னி சூப்பராவே அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் இந்த டீசல் லோகோமோட்டிவ்ல இந்த ரூட்ல ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபுல்லா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ் போட்டு எல்லா ட்ரெயின்ஸை ரன் பண்ணிடுவாங்க. காரைக்குடி டு கண்டனூர் புதுவயல் வரைக்குமே பாத்தீங்கன்னா வயரிங் எல்லாமே மேற்கொள்வதற்கு ரெடியா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கண்டனூர் புதுவயல் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயின் டெய்லியுமே நின்று போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல இப்பதான் போல் ஃபிக்சிங் வர்க்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நடந்துட்டு இருக்குது. கண்டனூர் புதுவயல் ஸ்டேஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வர்க்ஸ் நடந்துட்டு இருக்குது. இப்ப கண்டனூர் புதுவயல் தாண்டி இப்ப நம்ம பெரியகோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வர போறோம். அறந்தாங்கிக்கும் காரைக்குடி இடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாக் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பெரியகோட்டை ஸ்டேஷன் தான். இதுவுமே பாத்தீங்கன்னா வயரிங் மேற்கொள்வதற்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரூட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இடத்துல சப்ஸ்டேஷன் இருக்குது. ஒன்னு திருத்துறைப்பூண்டி, இன்னொன்னு பட்டுக்கோட்டை. அது போக அந்த சைடு திருவாரூர்ல சப்ஸ்டேஷன் இருக்குது. இங்க காரைக்குடியில சப்ஸ்டேஷன் இருக்குது. இந்த 4 சப்ஸ்டேஷன் வச்சு தான் மேனேஜ் பண்ணி இந்த ரூட்ல எலக்ட்ரிக் லோகோமோட்டிவோட ட்ரெயின்ஸ் ரன் பண்ண போறாங்க. இப்போ நம்ம வாளரமாணிக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. மேல பார்த்தாலே தெரியும். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த ஸ்டேஷன்ல ஆல்மோஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறந்தாங்கி தான் நம்ம போய் ரீச் பண்ண போறோம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அறந்தாங்கி வெறும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அறந்தாங்கில இருந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வயரிங் ஒர்க்ஸ் வந்து வாளரமாணிக்கம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ரொம்பவே ஃபாஸ்டாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க பார்த்தாலே தெரியும். மேல பாத்தீங்கன்னா வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண போறோம். இப்போ நம்ம அறந்தாங்கி டவுனுக்குள்ள வந்தாச்சு. அறந்தாங்கி டவுன்லயுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வயரிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அறந்தாங்கி ஸ்டேஷன் ஏற்கனவே ஃபுல்லா வயரிங் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அங்க முடிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா காரைக்குடி டைரக்ஷன்ல போற எல்லா ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா நடந்துட்டு தான் இருக்குது. ஷார்ப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2:30 PM ஆகுது. இப்பதான் நம்ம அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுறோம். அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் நிக்கிற கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் டைவர்ஷன்ல வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவலே பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்களுக்கு போய் இவ்வளவு மக்கள் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரெயினையுமே பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல ரன் ஆகும்போது மக்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு ஒரு ரயில்வே ஸ்டேஷனா மாறிடுச்சு. சோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதுல பிளாட்ஃபார்ம் 2 and 3 பாத்தீங்கன்னா 24 பெட்டிகளை அகாமடேட் பண்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் 2 and 3 ஓட ரீடெவலப்மெண்ட் வர்க்ஸ், அதாவது இந்த ஃப்ளோரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க பாருங்க. இதுதாங்க புதுசா எக்ஸ்டெண்ட் பண்ண அறந்தாங்கி பிளாட்ஃபார்ம் 2 and 3. சோ இந்த ரூட்ல ரன் ஆகிற எல்லா ட்ரெயினுமே 18 பெட்டிகளோட தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் 2 and 3 இப்போ வந்து 24 பெட்டிகள் அகாமடேட் பண்றதுனால தாராளமா இந்த ரூட்ல போற எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் 24 பெட்டிகள் போட முடியும். காரைக்குடியில இருந்து பட்டுக்கோட்டை திருவாரூர் வரையா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை டைரக்ஷன்ல ட்ரெயின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்குது.
பேராவூர்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கோம். பேராவூர்ணி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இந்த ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்டேஷன், ஒன்னு அறந்தாங்கி, அடுத்து பேராவூர்ணி, 3வது அதிராம்பட்டினம். இந்த 3 ஸ்டேஷன்லயுமே பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த 24 பெட்டிகளை ஃபுல்லா அகாமடேட் பண்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் பட்டுக்கோட்டையில இருந்து ஒட்டங்காடு, பேராவூர்ணி, ஆயங்குடி, அறந்தாங்கி இந்த 4 ஸ்டேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா வயரிங் ஒர்க்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 மெயின் லைன்ல தான் நம்ம ட்ரெயின் அரைவ் ஆயிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை டு திருவாரூர் டெமோ வந்து பார்க் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ட்ரெயினை பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல தான் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரூட் டைவர்டட் ட்ரெயினை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சம் ஆஃப் த லிமிடெட் பேசஞ்சர்ஸ் ஏன்னா இறங்கியிருந்தாங்க. இந்த பட்டுக்கோட்டை காரைக்குடி இந்த ரூட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பஸ்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் டிராவல் பண்றதுக்கு. அதே காரைக்குடில இருந்து பட்டுக்கோட்டைக்கு ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துல ட்ரெயின் டிராவல் ஆகுது. எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 1 மணி நேரம் தான், அதுக்கு முன்னாடியே வந்துருது. ரோட் டிரான்ஸ்போர்ட்டை விட ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த அறந்தாங்கி, பேராவூர்ணி, பட்டுக்கோட்டை இந்த ரூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிராவல் டியூரேஷன் அப்படியே பாதிக்கு பாதி குறையிறதுனால மக்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்றது அதிகமா வந்து வசதியா இருக்குது. டெய்லி கம்யூட்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா 2 ட்ரெயின் ரன் பண்றாங்க. திருவாரூர்ல இருந்து காரைக்குடிக்கு ஒரு ட்ரெயின் வருது. அதே மாதிரி மார்னிங் காரைக்குடில இருந்து மயிலாடுதுறைக்கு ஒரு ட்ரெயின் போகுது. அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஈவினிங் மயிலாடுதுறை டு காரைக்குடி, காரைக்குடி டு திருவாரூர் அப்படின்னு இந்த ரூட் பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் இந்த ரூட்டை பாஸ் பண்ணி போகுது. இதுதான் அதிராம்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் 1 எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்கன்னா பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிரும் 24 பெட்டியை ஹோல்டு பண்றதுக்கு. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1684 செங்கோட்டை மயிலாடுதுறை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் செங்கோட்டை இருந்து பேரளம் ஜங்ஷன் வழியாக மயிலாடுதுறை வரை செல்லும் நடைமேடை 4 இருந்து புறப்பட தயாராக உள்ளது. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 PM ஆகுது. திருவாரூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இங்கே நம்ம இறங்கியாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓஹெச்சியில் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால அப்படியே அதே லோக்கோமோட்டிவோட கொண்டு வந்துட்டாங்க. பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா டீகப்பிள்லாம் பண்ணலாம், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே மயிலாடுதுறை போதா இல்லை இங்கே டீகப்பிள் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம்.